விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை, எங்கு தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அங்கு தண்ணீர் வர வேண்டும், நான் காவிரியை சொன்னேன் என ஆபாசமாக பேசியிருந்தார் உதயநிதி. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், காவிரி சொன்ன. இப்படியே போச்சுன்னா டிஎம்கேக்கு சீக்கிரமாவே மூடு விழா நடந்துடும். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து விட்டதாக இப்போது திமுகவினர் சொல்லுகின்றனர். இதே திமுக ஆட்சியின் போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவை மீறி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தார்களே, அதற்கு திமுகவினர் என்ன சொல்ல போகிறார்? பாங்கிப்பூர் இடைத்தேர்தலில் பிஜேபியின் அதிர்ச்சி தோல்விக்கு 5 காரணங்கள் உள்ளன. எப்படி எடியூரப்பாவை கர்நாடக முதல்வர் பதவியிலிருந்து பாதியிலேயே வெளியேற்றி பாரம்பரிய லிங்காயத் வாக்குகளை பிஜேபி இழந்ததோ, அதுபோல நிதிஷ்குமாரை நீக்கி கூட்டணி கட்சியின் வாக்குகளை இழந்திருக்கிறது பிஜேபி. இடைத்தேர்தல் தோல்வி பிஜேபிக்கு ஏற்பட்ட தோல்வி என்பதை விட சாம்ராஜ் சௌதரிக்கு ஏற்பட்ட தோல்வி என்பதே பொருந்தும். பாங்கிப்பூர் தோல்வி மோடிக்கான எச்சரிக்கை மணி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். உதயநிதி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. இன்று முற்பகலில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். தமிழக முதல்வர் விஜயை இழிவாக ஆபாசமாக பேசியதற்காக அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சாவூரில் நேற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். ஜூன் மாதம் முடிந்து விட்டது, ஜூலையும் முடிந்து விட்டது. இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இன்னமும் தண்ணீர் வரவில்லை. இன்று வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. ஆனால் அதை பற்றி முதலமைச்சர் வாய் திறந்து பேசுகிறாரா என்றால் இல்லை. விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை, திமுக மீது என்ன பொய் வழக்கு போடலாம் என்பது மட்டுமே. எங்கு தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அங்கு தண்ணீர் வர வேண்டும், நான் காவிரியை சொன்னேன் என ஆபாசமாக பேசியிருந்தார் உதயநிதி. முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், காவிரி சொன்ன. இதை அடுத்து உதயநிதி ஸ்டாலினின் இரட்டை அர்த்தம் உள்ள ஆபாச பேச்சுக்கு எதிராக பல்வேறு காவல் நிலையங்களில் தாவேகாவினர் புகார் கொடுத்தனர். இதையடுத்து சென்னையில் உள்ள உதயநிதி வீட்டின் முன்பாக இன்று காலை முதலே போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சென்றனர். போலீசார் அவர்களை தடுத்ததால் திமுக முன்னாள் அமைச்சர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுகவின் வழக்கறிஞர்களும் போலீசாரால் தடுக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டுக்குள் சென்ற போலீசார் அவரை கைது செய்வதாக அறிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தஞ்சாவூர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி என்பவர் கொடுத்திருக்கும் புகாரின் பேரில் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி அமர்வில் அவரது வழக்கறிஞர்கள் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என முறையீடு செய்தனர். அதனை தலைமை நீதிபதி தர்மாதிகாரி ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி இளந்திரையன் முன்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்ஜாமீன் கோரி அவரது வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மனு தாக்கல் செய்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இளந்திரையன் பிற்பகலில் அந்த மனு மீது விசாரணை தொடங்கும், அதுவரை உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என காவல்துறையினருக்கு தெரிவிக்குமாறு அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கூறினார். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்குள் இருந்த போலீசார் உயர்நீதிமன்றத்திலிருந்து தங்களுக்கு எந்த அறிவுறுத்தலும் வரவில்லை என்று கூறி உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். அப்போது அந்த வாகனத்தை திமுகவினர் வழிமறித்து போராட்டம் நடத்தினர்.
உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து விட்டதாக இப்போது திமுகவினர் சொல்லுகின்றனர். இதே திமுக ஆட்சியின் போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவை மீறி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தார்களே, அதற்கு திமுகவினர் என்ன சொல்ல போகிறார்? அதாவது தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சு படுமட்டமான பேச்சு. இதை எந்த நடுநிலையாளர்களும் ஏற்க மாட்டார்கள். தஞ்சாவூருக்கு உதயநிதி போனது காவிரி தொடர்பான, காவிரி நதிநீர் தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக. அங்கே காவிரியை பற்றி பேசலாம், காவிரியில் ஏன் தண்ணீர் திறக்கலை அப்படிங்கிறத பற்றி பேசலாம், மேகேதாட்டு பற்றி பேசலாம், அதில் தமிழகத்தின் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் பற்றி எடுத்துரைத்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பேசுறதுக்கு காவிரி தொடர்பாக விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உதயநிதி ஸ்டாலின்கிட்ட எப்போதுமே விஷயம் இருந்தது கிடையாது. அதனால அவர் பேசுகிற பேச்சில் திடீர்னு இரட்டை அர்த்தத்துடன் அவர் விஜயை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்திருக்கிறார். இப்போ அதுக்காக அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். எப்போதுமே உதயநிதி ஸ்டாலினுடைய நாக்கில் சனி உண்டு. இதுக்கு முன்னால் அப்படித்தான், நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும், அந்த ரகசியத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்தே நீட்டு ரத்து என்பதாகத்தான் இருக்கும், இப்படிலாம் அள்ளி விட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர். இந்த நீட்டு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு அவர் சொல்றப்போ சூடு இருந்தா, சொரணை இருந்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்கட்சிகளை அவ்வளவு கடுமையா, குறிப்பா அதிமுகவை தாக்கி பேசி இருந்தார். அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்த அந்த 5 வருஷ காலமும் நீட் தொடர்பாக இந்த ஒரு கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்பட்டது. அதுவும் குறிப்பா உதயநிதி ஸ்டாலின்ட்டே எழுப்பப்பட்டது. நீங்க என்னமா நீட்டை ஒழிக்கிற ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும் சொன்னீங்களே, இந்த 5 வருஷமும் இந்த ரகசியத்தை எப்படியோ வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, எப்பத்தான் இந்த ரகசியத்தை அவுத்து விட போறீங்க, எப்ப நீங்க நீட்டை ஒழிப்பீங்க, இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஏதோ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தார். அதே போலத்தான் இன்னொரு தடவை என்னன்னா, மலேரியாவை ஒழிப்பது போல, டெங்குவை ஒழிப்பது போல சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு அவர் பேசினார். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். இந்தியாவில் இருக்க ஏராளமான மாநிலங்களில் அவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இப்படி எதையாவது ஒன்று வளர வேண்டியது பொறுப்பற்ற முறையில், எதையாவது பேசிட்டு கடைசியில் மாட்டிக்க வேண்டியது. இப்போ விஜய் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதே போல ஒரு தடவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடியார் சசிகலா காலில் விழுந்து அப்படின்னு சொல்ற இடத்துல சசிகலா காலுக்குள்ள புகுந்து அப்படின்லாம் சொன்னார். ஒண்ணு கீழே இருந்து எடுப்படி கிடையாது, டெட்பாடியா, ஏன்னா அவர் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சார்க்கெல்லாம் உள்ள போட்டு ஒட்டுதான் அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு. இப்போ எவ்வளவு ஆபாசமான ஒரு மனநிலை கொண்டவராக இந்த மனிதர் இருக்கிறார்னு பாருங்க. அதே போல ஒரு தடவை நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேங்ஷன் பண்ண முடியாதுன்னா ஏதோ ஒன்று சொல்றப்போ, நாங்கள் என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்குறோம் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கு நிர்மலா சீதாராமன் கடுமையான முறையில் பதில் சொன்னார். அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். அதனால ஒன் மினிட், அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க, அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா?
மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. அவர் அரசியல்ல இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர். ஸோ எப்போதுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு நாகரீகம் என்பதே தெரியாது, நோக்கம் போல பேசக்கூடியவர். அதே நேரத்தில் ஒரு பெரிய அறிவாற்றலோ இன்டலெக்சுவலா தன்னை குரூம் பண்ணிக்கக்கூடிய திறனோ அதுவும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விஷயம் இருக்கு. இந்த தனிப்பட்ட முறையில பேசுறதுன்னு ஆரம்பிச்சா, இப்போ உதயநிதி ஸ்டாலினை பத்தியே தனிப்பட்ட முறையில பேசுறத ஆரம்பிச்சா என்னத்துக்கா? ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக உதயநிதி ஸ்டாலின் கடந்த காலத்தில் தற்கொலைக்கு முயன்றார் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. நமக்கு தெரியாது எது உண்மையில். அது பற்றி விஷயம் தெரிந்தவர்கள் அதை பற்றி ஓப்பனா பேச ஆரம்பிச்சா என்ன? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அதாவது டிஎம்கேக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டுங்க. டிஎம்கேல இந்த தலைமை நிலைய பேச்சாளர்கள்னு ஒரு வரிசை ஒன்று உண்டு. அவங்கள ஆபாசமா பேசுறதுக்குன்னே தயாரிச்சு வச்சிருப்பாங்க. தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இந்த மாதிரி பல பேர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு மரபு தொடர்கிறது. அவர்களுடைய டியூட்டியே என்னன்னா, மாநிலம் முழுக்க சென்று மேடையில ஆபாசமாக பேசுவது. இந்த ஆபாசமா பேசுறதுக்குன்னே ஒரு பட்டாளத்தை திட்டமிட்டு உருவாக்கினது இந்தியாவிலேயே டிஎம்கே மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் டிஎம்கேல தலைவர்கள் நிலையில இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப எலைட்டா இலக்கிய தரத்தோட பேசுவாங்க. இப்போ அந்த காலத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கலைஞர், நெடுஞ்செழியன், அன்பழகன், இப்படி ஒரு வரிசையை சொல்லலாம். நாஞ்சிலாறு வரைக்கும் அந்த வரிசை வரும், காளிமுத்து வரைக்கும் கூட வரும். காளிமுத்து அப்புறம் பிற்காலத்தில் எம்ஜிஆரோட இருந்தார், கடைசி வரைக்கும் அப்புறம் அண்ணாதிமுக இருந்தார், இடையில மட்டும் போயிட்டு வந்தார், எல்லாம் வேற விஷயம். ஸோ தலைவர்கள் ரொம்ப எலைட்டா பேசுவாங்க, இலக்கிய நயத்தோடு பேசுவாங்க. இந்த கீழ்நிலை பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய கடைநிலை பேச்சாளர்களான தலைமை நிலைய பேச்சாளர்கள் ரொம்ப ஆபாசமாக பேசுவார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா, டிஎம்கே தலைமையே ரொம்ப கீழே இறங்கி போயிடுச்சு. ஏன்னா பழைய காலத்து மாதிரி விஷயம் தெரிந்த, இலக்கியம் படித்த, இன்டலெக்சுவலா இருக்கக்கூடிய தலைமை என்பது திமுகவில் இல்லாமலே போய்விட்டது. இன்னைக்கு டிஎம்கே ஒரு முக்கியமான தலைமை பொறுப்புல இருக்கிறவரே தலைமை நிலைய பேச்சாளர் ரேஞ்சுக்கு தான் இருக்கிறார். அதற்கு நல்ல உதாரணம் உதயநிதி ஸ்டாலின். அதனால இன்றைக்கு அரசு வரைக்கும் போயிருக்கு. ஒருவேளை விரைவிலேயே அவருக்கு நீதிமன்றத்தின் மூலமா ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம், வேற விஷயம். ஆனா வழக்கு அது இது ஒன்று நடக்கும். தொடர்ந்து இப்படி பேசிக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் நல்லதல்ல. இப்படி பேசுறதுனால எலக்டோரல் கெயின்ஸ் எதுவுமே ஏற்பட்டு விட போவதில்லை. இப்படியே போச்சுன்னா டிஎம்கேக்கு சீக்கிரமாகவே மூடு விழா நடந்துடும். ஆனால் டிஎம்கே இல்லாமல் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். அந்த விதத்தில் டிஎம்கே க்ளோஸ் பண்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் தீவிரமா பாடுபட்டார்னா அவருக்கு நான் பாராட்டு தெரிவிக்கவும் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆனா மொத்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடந்து கொண்டிருப்பது ஒரு பொறுப்பற்ற அரசியல் தலைவராக நடந்து கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அவர் நடந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர், பிடிக்காது யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா பேச்சுல நாகரிகம் இருக்கணும். விஜயை பத்தி அரசியல் ரீதியா விமர்சிங்க, அப்படி விமர்சிக்க எவ்வளவு இருக்கு. அதை விட்டு தனிப்பட்ட முறையில பேசினா இது எவ்வளவு மோசமான விஷயம். இப்ப இந்த மாதிரி காரியத்தை தான் தேசிய அளவில் ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார். முன்னால அவர் பேசினார், இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பிரதமர் மோடியை பார்த்து கல்லால் அடிப்பார்கள் அப்படிலாம் பேசினார். பார்லிமெண்ட்ல அவராவே மைக் ஆஃப் பண்ணிட்டு ஏன் மைக் மட்டும் இயங்கலைன்னு பொய்யை சொல்லுகிறார். ஃப்ளோர்லயே சபாநாயகர் சொல்றாரு, அது என்ன ஏதாவது ஜாதுவா, ஏதாவது மேஜிக்கா, அது எப்படி அதுவா இல்லாம போ, மற்ற எல்லாருக்கும் இயங்குதே அப்படிங்கிறாரு. He's not giving me mic. Sir, give mic को. Sir, mic तो दीजिए. माइक तो दीजिए. माइक दीजिए, लेकिन बोलेंगे आप. माइक नहीं है. माइक नहीं है सर. माइक तो चालू है. बंद करो. आप मानिए, लेकिन सदन की பச்சையா போய் சொல்றாரு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மோடியை திருடன் என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு பச்சை பொய்யை பிரஸ் மீட்ல சொன்னார்.
அதற்காக உச்சநீதிமன்றம் அவரை கண்டித்து பகிரங்க மன்னிப்பு கேட்குமாறு பணித்தது. அதைத் தொடர்ந்து அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டார். அதே வரிசையில் தான் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். தேசிய அளவில் பொறுப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி என்றால் மாநில அளவில் பொறுப்பற்ற தலைவராக உதயநிதி இருக்கிறார். இப்படி இருந்தால் அதற்கான விலையை அவரவர்களுடைய கட்சிகள் கொடுத்துத்தான் தீர வேண்டும். பீகார் இடைத்தேர்தலில் அதிர்ச்சி தோல்வியை அடைந்திருக்கிறதே பிஜேபி. பீகார் மக்கள் பிஜேபிக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளனர். 1995 முதல் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் பிஜேபி வசம் இருந்து வந்த பிஜேபி தேசிய தலைவரான நிதின் நபீனும் அவரது தந்தையும் தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களாக இருந்து வந்த பாங்கிப்பூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பிஜேபி தோற்றுள்ளது. பிரசாந்த் கிஷோர் ஜெயித்திருக்கிறார். எப்படி யோகி ஆதித்யநாத் முதல்வரான போது அவர் தொடர்ந்து வென்று வந்த கோரக்பூர் தொகுதியில் இடைத்தேர்தலின் போது சமாஜ்வாதி பார்ட்டி வென்றதோ அதுபோல பிரசாந்த் கிஷோர் வென்றுள்ளார். பிஜேபியின் தேசிய தலைவராக நிதின் நபீன் நியமிக்கப்பட்ட பிறகு அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார். எனவே தான் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த பாங்கிப்பூர் தொகுதி எம்எல்ஏ பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பாங்கிப்பூர் இடைத்தேர்தல் ஜூலை 30ஆம் தேதி நடைபெற்றது. நேற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே 31 சுற்றுகளிலும் ஜன்ஸ்வராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் முன்னிலை பெற்று வந்தார். அவர் 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி வேட்பாளர் நீரஜ்குமார் சின்ஹாவை தோற்கடித்தார். பிரசாந்த் கிஷோர் 64,151 வாக்குகள் பெற்றார். பிஜேபியின் நீரஜ்குமார் சின்ஹா 44,827 வாக்குகளை பெற்றார். வெற்றி வித்தியாசம் 19,324 வாக்குகள் ஆகும். பீகாரின் முதல்வராக பிஜேபியை சேர்ந்த ஒருவர் பொறுப்பேற்ற பிறகு நடந்திருக்கும் முதல் இடைத்தேர்தலில் பிஜேபி தோற்றிருக்கிறது. தனது வெற்றிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பிரசாந்த் கிஷோர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். பீகார் மக்கள் சாம்ராஜ் சௌத்ரியின் தலைமையை திட்டவட்டமாக நிராகரித்துள்ளனர். அது தெளிவாக தெரிகிறது. சந்தேகத்துக்குரிய நடத்தையும் குற்றச்செயல் மனப்பான்மையும் கொண்ட ஒருவரிடம் பீகாரை ஒப்படைத்தது பாரதிய ஜனதா கட்சி. அத்தகைய தலைமையை பீகார் மக்கள் ஏற்றுக்கொள்வதா இல்லை என்று கூறினார் பிரசாந்த் கிஷோர். तो बांकीपुर का जो आज मैंडेट आया है, ये सिर्फ विधायक नहीं चुना गया है. बांकीपुर की जनता ने भाजपा के केंद्रीय नेतृत्व को ये मैसेज दिया है कि आप सम्राट चौधरी की जगह किसी बेहतर व्यक्ति को बिहार में मुख्यमंत्री बनाइए. பாங்கிப்பூர் இடைத்தேர்தலில் பிஜேபியின் அதிர்ச்சி தோல்விக்கு 5 காரணங்கள் உள்ளன. 1. உட்கட்சி பூசல். பாங்கிப்பூர் இடைத்தேர்தல் வேட்பாளராக அபிஷேக் குமார் என்கிற பண்டி என்பவர்தான் முதலில் அறிவிக்கப்பட்டார். வேட்பு மனுவை தாக்கல் செய்த அடுத்த நாள் குடும்ப காரணங்களால் நான் போட்டியிட போவதில்லை என அறிவித்தார். அப்போது ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நிதின் நபீன் அந்த பயணத்தை அப்படியே விட்டுவிட்டு அவசரமாக பீகார் திரும்பினார். அதன் பிறகு நீரஜ்குமார் சின்ஹா என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த குழப்பத்துக்கு காரணம் உட்கட்சி பூசல். அறிவிக்கப்பட்ட முதல் வேட்பாளர் ஓட்டம் பிடித்த போதே நிலைமை சரியில்லை என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது தேர்தல் முடிவில் நிரூபணமாகி விட்டது. 2வது காரணம் உயர் ஜாதியினரின் கோபம். அண்மையில் யுஜிசி வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் உயர் ஜாதி மாணவர்களுக்கு எதிராக இருப்பதான எண்ணம் வட இந்தியா முழுவதும் காணப்படுகிறது. சமீபத்தில் சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருந்தார் என்று கூறி பரத் திவாரி எனும் புத்தி சுவாதீனமற்ற பிராமண இளைஞர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இது பீகார் முதல்வர் மீது கடும் கோபத்தை உயர் ஜாதியினர் மத்தியில் உண்டாக்கியது. நிதிஷ்குமார் ஆட்சியின் போது இவ்வாறு நடந்ததில்லை. ஓபிசியினரின் பெரும் தலைவராக நிதிஷ் கருதப்பட்டாலும் உயர் ஜாதியினரிடம் அவர் மென்மை போக்கை கடைபிடித்தார். ஆனால் சாம்ராஜ் சௌத்ரி அப்படி இல்லை. அவர் லாலுவை போல நடந்து கொள்ளுகிறார். 100% நகர்ப்புற தொகுதியான பாங்கிப்பூரில் உயர் ஜாதியினரின் எண்ணிக்கை மிக அதிகம். தொடக்கத்திலிருந்தே உயர் ஜாதியினரின் வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் தீவிர கவனம் செலுத்தினார் பிரசாந்த் கிஷோர். 3வது காரணம் பிஜேபியின் ஓவர் கான்பிடன்ஸ். பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாயை அல்லது பூனையை நிற்க வைத்தாலும் அவை ஜெயிக்கும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரவிசங்கர் பிரசாத்
ஆணவமாக பேசினார். அது வாக்காளர்களை எரிச்சல் அடைய வைத்தது. இதனை தன் பிரச்சாரத்துக்கான களமாக மாற்றிக்கொண்டார் பிரசாந்த் கிஷோர். பிரச்சாரம் நெடுக இந்த தேர்தல் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல, தற்போதைய பிஜேபி அரசின் மீதான கருத்து வாக்கெடுப்பு என்று கூறி வந்தார் பிரசாந்த் கிஷோர். நான்காவது காரணம், பிஜேபியை கைவிட்ட ஐக்கிய ஜனதாதளம். ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினர் பிஜேபிக்கு இந்த முறை வாக்களிக்கவே இல்லை. அதற்கு காரணம், அவர்கள் கட்சி தலைவரான நிதிஷ்குமாரை முதல்வர் பதவியில் இருந்து ஓரங்கட்டி வெறும் ராஜ்யசபா எம்பியாக குறுக்கி மத்தியிலும் அமைச்சர் பதவி தராமல் சிறுமைப்படுத்தி விட்டதாக அவர்கள் கருதினர். எப்படி எடியூரப்பாவை கர்நாடக முதல்வர் பதவியில் இருந்து பாதியிலேயே வெளியேற்றி பாரம்பரிய லிங்காயத் வாக்குகளை பிஜேபி இழந்ததோ அதுபோல நிதிஷ்குமாரை நீக்கி கூட்டணி கட்சியின் வாக்குகளை இழந்திருக்கிறது பிஜேபி. ஐந்தாவது காரணம், சாம்ராஜ் சௌத்ரிக்கு நல்ல பெயர் இல்லை. பீகாரின் பிஜேபி முதல்வரான சாம்ராஜ் சௌத்ரி ஒரு மாஸ் லீடரோ நல்ல பெயர் எடுத்தவரோ அல்லர். தொடக்கத்தில் லாலு கட்சியில் இருந்தவர், ராப்ரி தேவி அமைச்சரவையில் இடம் பிடித்தவர். பின்னர் ஐக்கிய ஜனதா தளத்தில் இணைந்து ஜிதன் ராம் மாஞ்சியின் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். 2017 பிஜேபியில் இணைந்தார். இப்போது முதல்வராக இருக்கிறார். எனவே ஒரு தவறான நபரை முதல்வர் பதவிக்கு மோடி தேர்ந்தெடுத்து விட்டதாக அரசியல் விமர்சகர்கள் இன்று வரை கூறி வருகின்றனர். சிலர் பிஜேபியின் தோல்வியை ஜென்சி எழுச்சியுடன் தொடர்பு படுத்துகிறார்கள். இது தவறு. பிரசாந்த் கிஷோரே அவ்வாறு பார்க்கவில்லை. முழுக்க முழுக்க உள்ளூர் காரணங்களாலும் உட்கட்சி பூசலாலும் மாறிப்போன ஜாதிய சமன்பாடுகளாலும் பிஜேபி தோற்றிருக்கிறது. இடைத்தேர்தல் தோல்வி பிஜேபிக்கு ஏற்பட்ட தோல்வி என்பதை விட சாம்ராஜ் சௌத்ரிக்கு ஏற்பட்ட தோல்வி என்பதே பொருந்தும். வெற்றி பெற்ற பிரசாந்த் கிஷோர் செய்தியாளர்களிடம் பேசும்போது பிஜேபியை விமர்சிக்கவில்லை, மாறாக சாம்ராஜ் சௌத்ரியை தான் விமர்சித்தார். பாங்கிப்பூர் தோல்வி மோடிக்கான எச்சரிக்கை மணி. சாம்ராஜ் சௌத்ரிக்கு பதில் வேறு ஒருவரை முதல்வராக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பிரசாந்த் கிஷோர் செய்தியாளரிடம் கூறியது கவனிக்கத்தக்கது. இப்போது பிஜேபிக்கு 4 கடமைகள் உள்ளன. 1, உட்கட்சி பூசலை முடிவுக்கு கொண்டு வருவது. 2வது, நிதிஷ்குமாரை போல ஜாதிய சமன்பாடுகளை பேணுவது. 3, கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்துடன் நல்லுறவை தொடர்வது. குறிப்பாக நிதிஷ்குமாரை எப்படி கௌரவப்படுத்துவது என்பது குறித்து ஆலோசிக்க வேண்டியது. 4, தேஜஸ்வி யாதவ், நிதிஷ் போன்றோருக்கு சமமான தலைமை பிஜேபியில் இல்லை என்கிற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்துக்கான சரியான தலைமையை கண்டறிந்து குரூம் பண்ண வேண்டியது. தேவையான கரெக்ஷன்களை இப்போதே போடவில்லை எனில் 2029 தேர்தல் படு திண்டாட்டமாக போய்விடும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.